Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில பாத்தீங்கன்னா ஸ்விண்டன் ஒரு ஊர் இருக்கு. ஸோ அங்க வந்து அந்த அவுட்லெட் ஒரு மால் இருக்கும். ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் வீக் வர நான் இந்தியா வரனால சரி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி அதனால அப்படியே அந்த ஸ்விண்டன் அவுட்லெட் மால் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாங்கிறதா இன்னைக்கு பிளான். ஆக்சுவலா வந்த உடனே ஒரு டிசப்பாயின்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் வருவோம். ஸோ அங்கே வர்றப்பெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து கடை போட்டிருப்பாங்க, மோமோஸ் நூடுல்ஸ் எல்லாம். ஸோ அது சாப்பிட்லான்னு சொல்லி நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு வீக் டேஸில் தான் அது கிடையாது போல இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேல் டைமும் கிடையாது. ஸோ ஒரு வீக் டே மணி 5 மணி அப்படிங்கிறனால யாருமே இல்லை, ஃபுல் காலியாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஷாப்பிங் இந்த மாலில் வந்து நான் இவ்வளோ கூட்டம் இல்லாமல் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்லெட் ஷாப்பு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஒரு 2 வாட்ச் வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேபி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இங்கே வந்தாலே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்ச் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து நிறையா பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நான் போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்மானி, ஃபாசில், டீசல், மைக்கேல் கார்ஸ், அப்புறம் இன்னொரு 2-3 பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கெல்லாம் இந்த நீங்கள் ஆஃபர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சேல் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற வாட்சே தான் அது டிஸ்கவுண்ட்ஸுக்குன்னு சொல்லி வேறு மாதிரி வாட்சஸ்லாம் இல்லாமல் இருக்கிற வாட்சஸே வந்து சூப்பராக சேல் போட்டிருப்பாங்க. நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கப்புள்ஸ் வாட்ச் மாதிரியும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த buy 2 at 100 pounds, buy 2 at 200 pounds அந்த மாதிரி. ஸோ 2 வாங்கினா இல்லை 3 வாங்கினா டேக் அன் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் நிறையா வைப்பாங்க. ஸோ இந்த கடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சது. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கூட்டமே இல்லாமல் ஷாப் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது ஆக்சுவலாக. அடுத்து வந்து இந்த யாருமே இல்லாத இந்த நைக்கி கடையில் போய் ஏதாவது ஷூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு உள்ளே போனேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பழக்கமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம போர்ட்ஸ்மத் இல்லை இங்கே ஸ்விண்டன் இந்த மாதிரி ஏதாவது அவுட்லெட் மால் போனாலே எங்கே போகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த நைக்கி ஒரு அடிடாஸ் இந்த ஷூ கடைக்கு வந்து ஒரு ரவுண்டு போயிடுறது. ஸோ எதுவும் வாங்குறோமோ இல்லையோ சும்மா அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு டக்குன்னு ஏதாவது பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சா இல்லை ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் இருந்துச்சானோ அப்படியே வாங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தேன் இன்னும் நல்ல கலெக்ஷன்ஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து ரீசெண்டாக ஏதோ நல்ல புது கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2-3 ஷூஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேல் டைம்லலாம் ஒரு லைனில் நிற்பாங்க, வெளியே நின்றுட்டு உள்ளே வந்து வாங்கிட்டு போவாங்க. அதே போல் பில்லிங் கவுண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்யூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் கூட கிடைக்கும். எனக்குலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு buy 1 get 1லாம் கூட கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஆக்சுவலி இந்த ஸ்விண்டன் ஷோரூம் வந்து நிறைய வந்து ஜென்ஸுக்கு தான் இங்கே வந்து நிறையா ஷாப் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாக் அண்ட் ஜோன்ஸ், லிவைஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய ஷாப்ஸ் வந்து நமக்கு தான் இருக்கும். லேடிஸ்க்கு வந்து ஷாப்பிங் வந்து இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மி. ஸோ சாந்தினி எப்போ நான் ஸ்விண்டன் போகணும் அப்படின்னாலும் உனக்கு தான் எல்லாமே இருக்கும், எனக்கு எதுவுமே இருக்காது அங்கே அப்படின்பா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி போர்ட்ஸ்மத் போயிடுவோம் அவளுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா. ஸோ போர்ட்ஸ்மத் அந்த கன்வார்ஃப் குவேஸில் வந்து அது ஒரு நல்ல ஒரு அவுட்லெட். ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன டைலாகை திருப்பி எடுத்துக்கிறேன். யாருமே இல்லைன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கே ஒரு மூட் வர மாட்டேங்குது. எல்லாரும் என்னடா அப்படியே சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. எந்த கடைக்குள்ளே போகிறதுக்குமே ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2-3 கடைகள் வேறு புதுசாக திறந்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பராக மேலே டெக்கரேஷனும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தா அடுத்து வந்து இந்த டாமி ஹில்ஃபிகர் அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக டாமி ஹில்ஃபிகர் கிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே இப்போ மாற்றிருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். இந்த கெஸ்ஸுங்கிற ஒரு கடை வந்து நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக போர்ட்ஸ்மத்லேயும் இருக்குது. கொஞ்சம் நல்லா வச்சுருப்பாங்க பேக்ஸ்லாம். நான் இங்கே 2-3 பேக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆக்சுவலாக செட் ஆகலை. சரி அப்புறம் கொஞ்சம் அப்படியே லிண்ட் கடை இருக்குது. ஸோ லிண்ட் கடையில் போய்ட்டு ஒரு சாக்லேட்ஸ் வந்து 2-3 வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் 2-3 கடைகள் இருக்கும். இன்னும் போகிறப்ப அந்த ராட்லி, லண்டன் அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும். ஸோ அங்கேயும் இப்போ ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹேண்ட்பேக்ஸ் கிடச்சிச்சின்னா வாங்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து இங்கே ஏதாவது பாப்பாவுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போலாம் நான் இப்போ இந்தியாவில் தான் இந்த மாதிரி இந்த ஃபேன்சியாக அந்த கவுன் அந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா பயங்கரமாக அந்த ஃப்ராக்கெல்லாம் வாங்கணுன்னா ஃபுல்லாக இந்தியாவில் தான் பயங்கரமாக இருக்குது. சரி அப்புறம் இங்கேருந்து நான் எப்படி நெக்ஸ்ட் வீக் நான் மறுபடியும் இந்தியா வரேன். ஸோ ஒரு 3 months இங்கே இந்தியாவில் தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் சரி போகிறப்ப ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஒரு 2 கடை இருந்துச்சு. ஒன்று வந்து ஏதோ கேரக்டர் அப்படின்னு, இது வரைக்கும் நான் அந்த கடை பார்த்ததே இல்லை வேறு எங்கேயுமே.
சரி இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க 6 months ஓல்டுக்கெலாம் பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது அங்கே போங்க அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் அண்ட் ராக்கெட் அப்படின்னு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே 2-3 ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஒன்றும், அப்புறம் இது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 6 months மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த 3 to 6 months பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி இது வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எதுவுமே நல்லா டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. ஏதோ 25 pounds எவ்வளோ போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ 11 pounds தான் இது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் வாங்கினேன், பேபி ட்ரெஸ்ஸஸ்ஸு. இருந்த ஆப்ஷன்ஸே கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் ஏன்னா அந்த 3 to 6 months 6 to 9 months 2 yearsக்கு மேலேனா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 yearsக்கு மேலே போடுறது. ஸோ அதனால் 6 to 9 months அண்ட் 3 to 6 months ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இருந்தது 2-3 நல்லா இருந்தனால அது 2 வாங்கிக்கிட்டேன். ஸோ அடுத்த டாஸ்க் பேபி ட்ரெஸ் வாங்குறதும் வாங்கி முடிச்சாச்சு. அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் வேறு எந்த பிளானும் இல்லை இன்றைக்கி. அப்படியே வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ரெட்டிங்கில் போய் டின்னர் சாப்பிட்றது தான். ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்கும் இந்த எம்என்எஸில் ஏதாவது பேபி ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். பட் ஆனால் ரொம்ப கம்மி கலெக்ஷன்ஸ். ஸோ ஆக்சுவல் எம்என்எஸ் ஸ்டோரில் வந்து நிறையா இருக்கும். பட் இந்த அவுட்லெட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து எதுவும் இங்கே டின்னர் சாப்பிடல. பட் இருந்தாலும் இங்கே என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல இதெல்லாம் மட்டும்தான் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒரு 6-7 கடைகள் இருக்கும், அவ்வளோதான். ஷாப்பிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ சாந்தினி எல்லாம் ஊரில் இருக்கிறனால நான் அடுத்த ஒரு 2 weeks ஒரு 1 week வந்து நான் வெளியே தான் சாப்பிட்டாகணும். ஸோ ரெட்டிங்கில் வந்து பிரியாணிஷ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து சிக்கன் சீக் கபாப், அப்புறம் எக் கிரேவி அண்ட் பட்டர் நான்லாம் சாப்பிட்டு என் டே முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய ஒரு டே. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.